சிவாய நம! சோளிங்காருக்கு அடுத்த பாண்டியநல்லூர் என்ற கிராமத்தில் ரொம்ப பழமையான ஒரு விவசாய இடத்தில் அமைஞ்சு உள்ளதுதாங்க இப்படி ஒரு பழமையான சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப பழமையான சிவலிங்கம். 1000 வருஷத்துக்கு முன்ன இந்த சிவலிங்கத்த எவ்வளோ அழகா அற்புதமா இந்த கோவில் வழிபாட்டுல இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த சிவலிங்கம் பாருங்க எல்லாம் சிதறி போய் இருக்குதுங்க. ஆமாங்க. சிவாய நம! இந்த சிவன் கோவில்ல சென்ட்ரல்ல ஒரு வேப்ப மரம் வளர்ந்து போயிருக்குங்க. ஆமாங்க. அந்த வேப்ப மரம் வந்து வளர்ந்து போயிருக்கவே, அங்க இருக்கிற வேரெல்லாம் வீழ்ந்து, அங்க இருக்கிற சிறு சிறு கல்லெல்லாம் கீழ விழுந்துட்டு இருக்குங்க. 2வது வந்து இந்த கோவில சுத்தி வந்து தமிழ் கல்வெட்டுக்கள் அவ்வளோ ஒரு பொக்கிஷமான முறையில இருக்குதுங்க. இன்னைக்கு அந்த தமிழ் கல்வெட்டெல்லாம் எறஞ்சு போய் அங்கங்க இருக்குதுங்க. சிவாய நம! இந்த கல்வெட்டுல அப்படி மன்னருடைய கல்வெட்டெல்லாம் இதுல இருக்குதுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ அழகான ஒரு சிவன் கோவிலு இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. சிவாய நம! அழகான ஒரு நந்தீஸ்வரர். சூப்பரா இருக்காருங்க நந்தி. அவருடைய வாட்டம் பாருங்க. அப்படியே பிரம்மாண்டமான ஒரு நந்திங்க. ஆமாங்க. நேர்முகத்தில் பார்க்குற மாரி இருக்கு நந்தி. அவ்வளோ சிறப்பா இருக்குது. 2வது வந்து நம்ப கோயில் நுழைவாயில்ல வந்து ஒரு பிள்ளையார் சிலை செதுக்கியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு சோழர் காலத்தில் ஒரு பெண்மணி இருக்காரு. அதுக்கு பக்கத்துல சிவலிங்கம். இந்த பக்கம் வந்து முருகரு ஃபேமிலியோட இருக்காங்க. சின்ன நுழைவாயில்ல அழகான முறையில எங்க அப்பன் ஈசன் சிவபெருமானு இருக்காருங்க. அகத்தீஸ்வரருங்க சுவாமியோடைய பேரு. அவ்ளோ அழகா அற்புதமா இருக்காருங்க. 2வது வந்து சாமிக்குள்ள போனோமா, மேல வந்து கூரைன்றது இடிஞ்சு வீழ்ந்துட்டு இருக்குதுங்க. ஆமாங்க, கூரையே கிடையாது. அப்படி இருக்காரு. இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எதனா ஒரு சிவனடியாரு அந்த மேல வந்து ஒரு ஷீட்டு போட்டு குடுப்பாங்க. அதுக்கோசம் தாங்க இந்த காணொளி பாருங்க. மேல எப்படி இருக்குதுன்றது. சொந்த பந்தம் எல்லாருக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இப்படி ஒரு பழமையான சிவன் கோயில் இருந்தா மிஸ் பண்ணாத கண்டிப்பா போய் பாருங்க. அப்பதான் அந்த கோவிலுடைய தன்மை அப்படி இருக்குங்க. அதைய நம்ம உணர முடியுங்க. சிவபெருமான் நம்மகிட்ட பேசுவாருங்க. கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. எவ்வளோ அழகா அற்புதமா இருக்காரு. சிவாய நம! ஆற்காடு உங்கள் விஜி. இது மாரி பழமையான சிவன் கோயிலெல்லாம் பார்க்கறதுக்கு விஜி தமிழ் மிஸ் பண்ணாத பாருங்க. சிவாய நம! எவ்வளோ அழகா இருக்காரு.